ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरहर पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. கடந்த பல வாரங்கள் இந்த சாந்தி பருவத்தினுடைய தர்மங்களை பார்த்து வருகின்றோம். நடுவில் கொஞ்சம் ஒரு இடைவெளி ஏற்பட்டது. அந்த தர்மங்களை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த சாந்தி பருவம் முழுக்க முழுக்க பீஷ்மரிடத்தில் தர்மபுத்திரர் பல்வேறு ராஜ தர்மங்களை குறித்தெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகின்றார். அந்த பீஷ்மர் தர்மருக்கு இந்த ராஜ தர்மங்களை எல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த சாந்தி பருவம். அதுல கடந்த முறை நாம் பார்க்கும் பொழுது இந்த ராஜாவினுடைய சிறப்பை குறித்து யுதிஷ்டிரர் பீஷ்மரிடத்தில் கேட்டார். அரசன் என்பவன் யார்? அந்த அரசன் என்பவன் எப்படி தோன்றினான்? ஒட்டுமொத்த தர்மமும் ஒருவனையே சார்ந்து இருப்பது எவ்வாறு நேர்ந்தது அப்படின்னு இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கும் பொழுது, எவ்வாறு சிருஷ்டி காலத்தில் இருந்தே தேவர்கள் எல்லோரும் பூலோகத்திற்கு நல்ல ராஜாக்கள் வேண்டும் என்று மகாவிஷ்ணுவனிடத்தில் பிரார்த்திப்பதை நாம் பார்த்தோம். அப்புறம் விஷ்ணு பகவானே இவர்கள் எல்லா ராஜாக்களையும் சிருஷ்டி செய்கின்றார் என்கின்ற விளக்கங்களை எல்லாம் கூட பார்த்தோம். அதில் எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு தான். ஸோ ஈஸ் அ ரியல் கிங். அந்த மகாவிஷ்ணு விரஜ என்பவரை சிருஷ்டித்தார். அப்புறம் கீர்த்திமான், கர்தமன், அனங்கன், அதிபலன், வேனன் இவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் பார்த்தோம். எவ்வாறு இவர்கள் எல்லாம் தோன்றினார்கள். அப்புறம் கடைசியாக பிருத்து என்கின்ற ஒரு சக்கரவர்த்தியை உருவாக்கி, அந்த பிருத்துவானவர் தோன்றும் போது இந்த பூமியானது மேடு பள்ளமாக இருந்தது அப்படின்னு. இதெல்லாம் நாம பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு மன்வந்தரமும் தோன்றும் பொழுது, இப்ப பிரம்மாவனுடைய பகல் பொழுது அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த பிரம்மாவனுடைய பகல் பொழுதை 14 மனுக்கள் ஆழ்வார்கள். ஸோ நாம இருக்கக்கூடியது இப்பொழுது இருக்கக்கூடியது 7வது மனுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இது வைவஸ்வத மனு. முதல் மனு ஸ்வயம்பு மனு. இப்படி 14 மனுக்களுடைய ஆட்சி காலங்கள் முடிந்த பிறகு அப்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனுவிற்கும் ஒரு கணக்கு பண்ணோன்னா 72 சதுர்யுகங்கள்னு ஒரு கணக்கு வரும். அப்படி ஏன்னா பிரம்மாவனுடைய பகல் பொழுது என்பது 1000 சதுர்யுகம். ஸோ டிவைடட் பை 14 அப்படி இந்த 1000 சதுர்யுகங்களை 14 மனுக்கள் பிரித்து ஆளுகின்றார்கள். அப்போ ஒவ்வொரு மன்வந்தரத்தின் போது கூட என்ன ஆறுது அப்படின்னு ஒரு சிருஷ்டியானது தோன்றும். அப்போ ஒவ்வொரு மன்வந்தர காலத்திலும் இந்த பூமி எப்படி இருந்ததுன்னா மேடு பள்ளங்களாகத்தான் இருந்ததுன்னு சொல்லுகின்றார்கள். அதே பிருத்து சீர் செய்ததால் அந்த பிருத்துவினுடைய பெயரில் அந்த பிருத்துவினுடைய பெயரில் இந்த பூமிக்கு பிருத்திவி என்று பெயர் உண்டாயிற்று. அப்படி விஷ்ணு பகவான் தன்னுடைய அம்சத்தை என்ன பண்றாரு? அந்த பிருத்துவனிடத்திலே வைக்கின்றார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த பிருத்துவானவன் உத்தமமாக இருக்கின்றான். இதுல இருந்து என்ன தெரிகின்றது அப்படின்னா, இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள், மன்னர்கள் உயர்ந்த குணம் படைத்தவர்களாக இருந்தால் பகவானே தன்னுடைய அம்சத்தை, தன்னுடைய குணாதிசயங்களை அந்த மன்னர்களிடத்தில் வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி குணம் குன்றிய ராஜாக்களாக இருந்தால் அசுரர்கள் எல்லாம் அவர்களை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். அதனால்தான் இது ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற மாதிரி இப்ப சத்தியயுகம் என்று சொல்லும் பொழுது ராஜாக்கள் எல்லாரும் சத்தியத்தில் தர்மத்தில் திளைத்தவர்களாக இருந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகம் எதனால் தாங்கி நிற்கின்றது என்றால் பகவானுடைய அம்சத்தினால் தாங்கி நிற்கின்றது. கோஹேத்துகு யத்வஷே திஷ்டேத் லோகக தேவத்ருத குணான் குணாத் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். தேவத்ருதே குணாத், இந்த பகவானுடைய குணங்களை தவிர கோஹேத்துகு யத்வஷே திஷ்டேத் லோகக, இந்த லோகமானது வேறு எதனால் நிலை பெற்றிருக்கின்றது அப்படின்னா வேறு எதனாலும் கிடையாது.
தேவ குணத்தினால், பகவானுடைய அம்சத்தினால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இருக்கின்றது அப்படின்னு சொன்னப்புறம், இவ்வாறாக அந்த அந்த பிருது சக்கரவர்த்தியினுடைய பெருமைகளை எல்லாம் அவர் சொன்னார். அதுல இருந்து பிருத்திவின்னு வந்தது. அப்புறம் இப்படி பல கேள்விகளை எல்லாம் கேட்கின்றார். அதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, கோ தர்ம சர்வ வர்ணானாம் சாதுர்வர்ண்யஸ்ய ஏ பிருதக் சாதுர்வர்ணாசிரமானாம் ச ராஜதர்மாஸ்ச கே மதாக. அடுத்த கேள்வி தர்மர் கேட்கிறார், கோ தர்மாக சர்வ வர்ணானாம், இப்ப எல்லா வர்ணத்தார்களுக்கும் சாதுர்வர்ணஸ்ய ஏ பிருத்தக், 4 விதமான வர்ணங்கள் சொல்கின்றோம். இதை நான் பலமுறை சொல்லிட்டேன். இந்த வர்ணங்கள் எல்லாம் குணங்களுடைய அடிப்படையில், கர்மங்களுடைய அடிப்படையில் வந்தது. இருந்தாலும் கூட எல்லா வர்ணத்தார்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான தர்மம் எது? எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய தர்மம், அதற்கு பெயர் தான் சாமானிய தர்மம்னு சொல்லுவோம். அப்புறமா அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி, கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி தர்மங்கள் எல்லாம் இருந்தாலும், மனிதர்களாகிய நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் என்னன்னா 9 தர்மங்களை சொல்கின்றார்கள். இது ஒவ்வொன்றாக பார்ப்போம். எங்கேயாவது ஒன்னாவது வச்சுப்போம். ஏதாவது ஒரு தர்மத்தையாவது நாம் என்ன பண்ண வேண்டும்? மானுடர்களாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இதான் நவநிதி, அஷ்ட சித்தி நவநிதின்னு சொல்றோமே, தீஸ் ஆர் ஆல் தி 9 ரத்னங்கள். அப்படி இந்த 9 ரத்னங்கள், இந்த 9 குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் முழுமையாக இருந்தால், then we can call him as a human being. அப்பதான் அவனை முழுமையான மனிதன்னு சொல்லலாம் அப்படின்னு. அதனால இதெல்லாம் இன்னொருத்தரை பரீட்சித்து பார்ப்பதற்கு கிடையாது அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு நாமே பரீட்சித்து பார்ப்பதற்காக அப்படி. அக்ரோதோ சத்தியவஜனம் சம்விபாக க்ஷமா ததா பிரஜனஸ்வேஷு தாரேஷு சௌச்சமத்ரோக ஏவச்ச ஆர்ஜவம் மிருத்யுபரணம் நவயேதே சார்வவர்ணிகாக. irrespective of their position, their duty, their gunas, இதெல்லாம் இருந்தாலும் கூட, these are all the 9 virtues. இந்த 9 குணங்கள் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். See, we have to practice all these things. இந்த குணங்களை எல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் குணம் என்ன? அக்ரோதக. யார் மீதும் நமக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் இருப்பது. யார் மேலேயும் ஒரு கோபமும் வேண்டாம், ஒரு தாபமும் வேண்டாம், ஒரு குரோதமும் வேண்டாம். யாரை வெறுத்து என்ன பயன் நமக்கு? இப்ப ஒருத்தர் வெறுக்கிறதால என்ன கிடைக்க போறது? அதனால the first and foremost virtue is not hating anybody. யார் மீதும் எந்த வெறுப்பும் இல்லாமல் இருத்தல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து நமக்கு யாரையாவது வெறுக்கின்றோமான்னு மனதிற்குள்ள பாருங்க. ஏன்னா அது முழுமையாக தவிர்க்க வேண்டும். அக்ரோதக, இது என்ன கஷ்டம் இருக்கு? வை ஷுட் வி ஹேட் சம்படி? ஸோ அக்ரோதக. ரெண்டாவது என்ன? சத்திய வச்சனம் அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத்ஃபுல்லி அப்படி. சத்திய வச்சனம்னா என்ன? நமக்கு என்ன தெரியுமோ, என்ன தெரிந்ததை நாம் சொல்றது, உண்மையை பேசுவது. அதான் சத்தியம் வத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 2 வார்த்தை சொல்றோம். ஒண்ணு சத்தியம் வத, தர்மம் சர அப்படி. இட் இஸ் நாட் அதர் வே. சத்தியம் சர தர்மம் வதன்னு இல்லை அப்படின்னு. ஸோ சத்தியம் வத, ஸ்பீக் ட்ரூத். தென் தர்மம் சர, எந்த உண்மையை நாம் பேசுகின்றோமோ அந்த உண்மையை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும்ங்கிறது தான் தர்மம் சரங்கிறது. வேற ஒண்ணும் இல்லை. சத்தியம் வதன்னு உண்மையை பேசு. எந்த உண்மையை நாம் பேசுகின்றோமோ அந்த உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். See, I always feel whether to progress in spiritual path or even in our day-to-day life, as a human being, 3 things we must follow. One is honesty. சத்திய வசனம்ங்கிறது என்ன? குருதேவர் அழகாக சொல்வார். he calls it as intellectual honesty-ன்னு சொல்லுவார். குருதேவர் சொல்லும் பொழுது, சத்திய வசனம்னா புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மை. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட நாம் அந்த காரியத்தை நேர்மையாக நாம் சிந்திக்கின்றோமா? முதல்ல நம்மளுடைய திங்கிங், தாட் ப்ராசஸ், நம்மளுடைய சிந்தனையே நேர்மையாக இருக்கின்றதா? ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள், நடத்தை இதெல்லாம் நேர்மையாக இருக்கின்றதா? therefore it is called honesty.
Then there is something called, the second thing called integrity. The third one is called absence of hypocrisy. இந்த மூணும் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். See, these are all செல்ஃப் செக். என்னிடத்தில் வந்து ஒரு நேர்மை இருக்கின்றதா, ஒரு நியாயம் இருக்கின்றதா அப்படி. மூன்றாவது என்ன இருக்கிறது? பொய்யின்மை என்பது இருக்கின்றதா. இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, absence of hypocrisy. So put together is called, you know, இந்த மூன்றும் சேர்ந்தது நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நன்னடத்தைன்னு சொல்றோம். அதுதான் வந்து நல்ல நடத்தை. அதனால சத்திய வச்சனம் ரெண்டாவது எடுத்த. மூணாவது சம்விபாக. சம்விகாகம் யதாசக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். சரி, அவரவர்கள் பொருள் ஈட்டுவதற்கு ஏற்ற மாதிரி, பொருள் சேர்த்து வைத்ததற்கு ஏற்ற மாதிரி அதை வந்து தானங்கள், தர்மங்கள், நல்ல விஷயங்களுக்காக அதை வந்து பகுத்து கொடுத்தல். அதான் சம்விபாக. மூணு. நான்காவது வந்து க்ஷமா. க்ஷமா இஸ் எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ். எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் பொறுமையோடு இருத்தல். அதனால பொறுமைங்கிறது நான்காவது குணம். ஐந்தாவது பிரஜனக ஸ்வதாரேஷு ஸ்வேஷு தாரேஷு. தன்னுடைய மனைவி மூலமாக மக்களை பெற்றெடுத்தல். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய மனைவியின் இடத்தில் மூலமாகவே மக்களை பெறுவதற்கு பெயர் பிரஜனக ஸ்வேஷு தாரேஷு. ஸோ இது வந்து ஐந்தாவது. ஆறாவது சௌச்சம். சௌச்சம்னா உள்ளும் புறமும் தூய்மையாக இருத்தல். அத்ரோக அப்படின்னா மனத்தளவில் கூட யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எண்ணாத இருத்தல். இது வந்து 7 நினைக்கிறேன். எட்டாவது என்ன? ஆர்ஜவம். ஆர்ஜவம் ஜஸ்ட் பீயிங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பிருத்யு பரணம். தேர் ஆர் டிபெண்டன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. பிருத்யு பரணம் என்றால் யார் நம்மை சார்ந்திருக்கின்றார்களோ, நம்மை சார்ந்திருப்பவர்களை நாம் கவனிப்பது. டேக்கிங் கேர் ஆஃப் தேர் நீட்ஸ். பிருத்யு பரணம். நவயேத்தே சார்வ வர்ணிக்காக. யாராக இருந்தாலும் இந்த 9 விதமான தர்மங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒவ்வொரு வருணத்தாருக்கும் என்னென்ன தர்மங்கள்னு தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து சொல்லப்பட்ட காலகட்டங்கள் வேறு. அப்போ வந்து இந்த வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் பீஷ்மர் சொல்லும் பொழுது they strictly followed all that. Now இந்த வர்ணாசிரம தர்மங்கள் கூட there is a basic அடிப்படை தர்மம்ங்கிறது, அதனால தான் முதல்லயே சொல்லிட்டார். இந்த அடிப்படை தர்மம்ங்கிறது எந்த காலத்திலும் மாறாது, எந்த யுகத்திலும் மாறாது. ஆனால் இந்த வருண ஆசிரம தர்மங்கள் எல்லாம் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி, யுகங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கின்றதுங்கிறத நான் ஏற்கனவே இந்த நகுஷனுக்கும் தர்மபுத்திரருக்கும், இந்த நகுஷன் பாம்பு வடிவில் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கூட யார் பிராமணர், பிறப்பால் ஒருவர் பிராமணரா, நடத்தையால் ஒருவர் பிராமணரான்னு இந்த கேள்விகள் எல்லாம் வரும் பொழுது, அப்ப கலிகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த வருணாசிரம தர்மங்களுடைய முறைகளை எல்லாம் அப்ப சொன்னார். ஸோ இட் ஆல் குவைட் டிபேட்டபிள், இட் சேஞ்சஸ், பட் லெட் அஸ் நாட் வரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். முதல்ல இந்த 9 தர்மங்களை நாம கடைபிடிப்போம். அப்புறம் அவரவர்களுக்கு என்ன கர்மங்கள் இடப்பட்டிருக்கின்றதோ, விச்சவர் எந்த குலத்தில் நாம் பிறந்திருக்கின்றோமோ அந்த குலத்தினுடைய தர்மங்களை அவர்களுடைய குலத்திற்கு ஏற்றவாறு நாம் பின்பற்றுவோம். இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுங்கிற விவாதத்திற்குள் நாம் செல்லாமல் நமக்கு இடப்பட்ட கர்மங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வாறாக இந்த தர்மங்களை எல்லாம் சொல்றார். அப்புறம் ஒரு முறை இந்த வர்ணாசிரம தர்மங்களை குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ ராஜாக்கள் வந்து தவம் எல்லாம் செய்திருக்கின்றார்கள்னு சொல்றது. அதுல முக்கியமாக இந்த உலகம் ஒரு காலத்துல அசுரர்களால் சூழப்பட்டிருந்தது. எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். இப்போவாவது இந்த சிருஷ்டியில ஒரு காலத்தில் நாட்டை ஆளக்கூடியவர்கள் உயர்ந்த மன்னர்களாக இருப்பார்கள், தர்மத்தில் திளைப்பவர்களாக இருப்பார்கள். அப்புறம் ஒரு காலகட்டம் வரும். அப்புறம் எங்க பார்த்தாலும் யுத்தம் வரும். நம்ம வரலாறு படித்து கொண்டே இருக்கின்றோம். அப்புறம் எங்க பார்த்தாலும் there will be lot of greed. மனிதர்களுக்கு வந்து ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும், பொருளை கைப்பற்ற வேண்டும். அப்புறம் எல்லா இடங்களிலும் அசுர கடலாக ஆயிடும். அந்த நேரத்தில் மாந்தாத்தான்னு ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலா ராஜா. மாந்தாத்தாங்கிறது ரிஷி இல்லை, மாந்தாத்தாங்கிறது க்ஷத்திரிய வம்சத்தில் பிறந்த
ஒரு மகா வீரசாலியான ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த வர்ணாசிரமங்களை எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணுவை குறித்து தவம் இருக்கின்றார். நாராயணரை குறித்து தவம் இருக்கின்றார். நாராயணர் அவருக்கு நேரடியாக அந்த மாந்தாத்தாவிற்கு நேரடியாக காட்சி கொடுக்காமல் இந்திர ரூபத்தில் ஒரு காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்துட்டு அவர் சொன்னார், நாராயணரை தரிசிப்பது பிரம்மாவிற்கும் இந்திரனாகிய எனக்கும் கூட ரொம்ப கஷ்டம். அதனால நீ இவ்வளவு தவம் செய்ததால் உனக்கு நான் காட்சி கொடுக்கின்றேன். இந்திர ரூபமாக காட்சி கொடுக்கின்றார். அப்ப அவரிடத்துல நிறைய தர்மங்களை எல்லாம் குறித்து இந்த மாந்தாத்தா கேட்கின்றார். இப்ப அந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். எல்லா தர்மங்களும் எதில் நிலை பெற்றிருக்கின்றது என்றால் ராஜ தர்மத்தில் நிலை பெற்றிருக்கின்றது. சி எவ்வளவு முக்கியமானது பாருங்க. ஏன்னா வெறும் ராஜாக்கள் இருந்த பிரயோஜனம் இல்லை. அப்படி தர்மம் என்பது இருக்க வேண்டும். இந்த உலகம் எதில் நிலை பெற்றிருக்கின்றது என்றால் ராஜ தர்மத்தில் நிலை பெற்றிருக்கின்றது. அதனால எல்லா தர்மங்களை காட்டிலும் மேலானது இந்த ராஜ தர்மம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு ராஜாவினுடைய கடமை என்ன? இப்ப ராஜா முறைகள் எல்லாம் கிடையாது. ஸோ நவ் இட் இஸ் மோர் ஆஃப் டெமோக்ரஸி. பட் வி ஒன்லி சூஸ். இப்ப நாம் தானே இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அப்ப எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆற்றல் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும். சில நேரத்துல யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்றோம், இல்லைன்னா யதா பிரஜா ததா ராஜான்னு கூட சொல்றது உண்டு. நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படிதான் அந்த ராஜாவும் இருப்பாருங்கிறதுக்காக அரசனுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 6 கடமைகள் ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். இதெல்லாம் ஒரு ராஜாவினுடைய கடமைகளாக ஒரு 6 கடமைகளை சொல்றார்கள். அப்படி இதையெல்லாம் படிச்சு பார்த்தா உண்மையிலே இந்த நாட்டை ஆள்றவங்களுக்கும் இதுல சொல்லியிருக்கக்கூடிய தர்மத்திற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த குரங்கு கையில மாலையை கொடுத்த மாதிரி, சி ஸ்டேட்மென்ட்ஷிப்ங்கிறது, ரூலிங்கிறது இட் ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நாட்டை ஆள்வதோ இல்லது ஒரு மாநிலத்தை ஆள்வதோ ஒரு பிரஜைகளை ஆள்வதோ என்பது அந்த ஆள்பவருக்குன்னு ஒரு தகுதி இருக்க வேண்டும் அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் மிஸ்ஸிங். இந்த நாட்டை ஆள்றவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு, அதை ஏதோ சும்மா வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டையும் கட்டி தலையில விக்கு வச்சா மட்டும் போறாது அப்படி. தட் டசன்ட் பிகம் சம்படி ஆஸ் அ கிரேட் ரூலர் அப்படி. அங்கன்னு போட்டோ ஷூட் நடத்துறதுக்காக கிடையாது அப்படின்னு. எ பர்சன் ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. நான் சொன்ன மாதிரி some honesty must be there. In the absence of hypocrisy should be there. What type of people today they are ruling, you see that. இதெல்லாம் படிச்சோம்னா அரசர்களுடைய கடமை என்ன? பூமியை செழிக்க செய்வது. இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் பூமி எல்லாம் வறண்டு போயிடுது. அப்படி பூமியில இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் மணலை சுருட்டியாச்சு, அதை சுருட்டியாச்சு, மலைகளை சுருட்டியாச்சு. ஏன்னா பூமி செழிப்பா இல்லை அப்படின்னு. பட் தென் ஆல் தீஸ் பீப்புள் தே ஹவ் லூட்டட் எவ்ரிதிங் ஃப்ரம் எர்த். தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி ஆஃப் எ கிங் யூஸ் டு see that தி ப்ராஸ்பரிட்டி ஆஃப் திஸ் எர்த். இந்த பூமியை செழிக்க செய்வது ஒண்ணு இல்லையா? இப்ப எந்த நதிகளை போய் பார்த்தாலும், ஈவன் கிராமங்கள் எல்லாம் பார்த்தா கருவேல மரங்களாக இருக்கிற நதிக்குள்ள அப்படி. ஒரு காலத்துல அவ்வளவு மண் இருக்கும். அப்படி ஈவன் இன் அவர் ஓன் வில்லேஜ் நதியில போய் பார்த்தோன்னா அவ்வளவு மண் இருக்கும். உட்கார்ந்து விளையாடி இருக்கிறோம். இப்ப போய் பார்த்தா ஒன்னையும் காண, ஒரு சட்டி மண் இல்ல. உள்ள பார்த்தா, நதிக்குள்ள பார்த்தா, ஆற்றிற்குள்ள பார்த்தா ஒரே கருவேல மரங்களா இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? we have looted all natural resources. ஒண்ணு அது போச்சு. ரெண்டாவது, ஒரு அரசனுடைய கடமை என்ன அப்படின்னா, ராஜசூய முதலிய யாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அரசாங்கமே யஜ்ஞங்கள் யாகங்கள் இவற்றையெல்லாம் நடத்த வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. மூன்றாவது, எ கிங் ஷுட் டேக் தீக்ஷாமா. நாட்டை ஆள்பவர்கள், அதுவும் க்ஷத்திரியர்களுக்கு கூட, என்ன நாட்டை ஆள்பவர் க்ஷத்திரியர்களா இல்லையா, அவர்களுக்கு பிரம்மச்சாரி தீட்சைன்னு ஒண்ணு உண்டு. அப்படி they are not supposed to take sannyasa diksha. Rulers should not take a sannyasa diksha.
ஸோ ஏ ரூலர் மஸ்ட் பி ஷுட் டேக் ஏ பிரம்மச்சாரிய தீக்ஷா. அது இருக்கிறது. அந்த பிரம்மச்சாரிய தீக்ஷான்னா அவங்களுக்கு என்னங்கிறதுல இங்க நிறைய சொல்லியிருக்கிறார்கள். 3. 4வது ஒரு ராஜாவினுடைய கடமை வந்து பிரஜைகளை எல்லாம் பரிபாலனம் செய்வது. 5வதாக எல்லா உயிர்களிடத்திலும் தயையோடு இருப்பது. 6வதாக யுத்தத்தில் ஷரீரத்தை விடுவது. இதெல்லாம் வந்து அவர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு 6 கடமைகளை சொல்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ராஜநீதிகளை எல்லாம் ரொம்ப விளக்கமாக தர்மபுத்திரர் கேட்கிறார். இதெல்லாம் நீதிகள், பார்ப்போம் எவ்வளவெல்லாம் சொல்றார்கள், அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னாவது தெரிந்து வைத்துக் கொள்ளும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. பார்த்திவேன விசேஷேன கிம் காரியம் அவசிஷ்யதே, கதம் ரக்ஷ்யோ ஜனபதः, கதம் ஜேயாஸ்ச சத்ரவः. எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பாருங்க. பார்த்திவேன விசேஷேன கிம் காரியம் அவசிஷ்யதே. பார்த்திவன் அப்படின்னா எ கிங். பார்த்திவ இஸ் எ கிங். ஒரு அரசனால் விசேஷமாக செய்யப்பட வேண்டிய காரியம் எது? தி ஸ்பெஷல் டியூட்டிஸ் ஆஃப் தி கிங். கதம் ரக்ஷியோ ஜனபதக, ஹவு டு ப்ரொடெக்ட் ஜனபதக அப்படி. ஸோ கிங்டம், ஜனங்களை எல்லாம் ரட்சிப்பது எவ்வாறு? கதம் ஜேயாஸ்ச சத்ரவக, எவ்வாறு சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும்? இதெல்லாம் வந்து கேட்கிறார் யுதிஷ்டர் வந்து பீஷ்மர் இடத்தில் கேட்கிறார். முதல்ல என்ன சொல்றார் பீஷ்மர்? சொல்றார், சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா என்னன்னா எ மேன் ஷுட் கான்குவர் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறார். See, அது வந்து ராஜ்யத்திற்கு மட்டும் இல்லை அப்படி. ஈவன் அட் இண்டிவிஜுவல் லெவல் ஆல்சோ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆத்மா ஜேய சதா ராஜ்ஞா ததோ ஜேயாஸ்ச சத்ரவः, அஜீதாத்மா நரபதிஹி விஜயேத கதம் ரிபூன். எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க. ஆத்மா ஜேயக சதா ராஜ்ஞ. இஃப் யூ ஆர் எ கிங், எ கிங் ஷுட் கான்குவர் ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒரு மன்னனானவன் இல்லைன்னா பொறுப்பில் இருப்பவர்கள், இது ராஜான்னு மட்டும் இல்லை, பொறுப்பில் இருப்பவர்கள் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட முதலில் அவர்கள் தன்னை வென்றவர்களாக இருக்க வேண்டும். தன்னை வென்றவர்கள் அர்த்தம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காமக்ரோதங்களை எல்லாம் வென்றவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மா ஜேயக. See, this is the general instructions. We have to conquer ourselves. See, we should not become slave to our own mind. நாமே நம்முடைய மனதிற்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. அப்படி முதலில் நம்மை நாம் வெல்ல வேண்டும். ஆத்மா ஜேயக சதா ராஜ்ஞ தத்தோ ஜெயாஸ்ய சத்ரவக. அதன் பிறகு எதிரிகளை ஜெயிப்பதை குறித்து ராஜா சிந்திக்க வேண்டும். அஜீதாத்மா நரபதிகி விஜயேத கதம் ரிபும். தன்னை தானே ஜெயிக்காதவன் எவ்வாறு பிறரை வெல்ல முடியும்? இப்படிதான் ஒரு காலத்துல பாரத தேசத்துல இந்த தர்மங்கள் எல்லாம் போய் there was enormous wealth was there. So when wealth is accumulated, naturally the tendency to indulge will come up. See, this is the problem with wealth. ரொம்ப பணம் சேர 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 அதிகமான செல்வ செழிப்பு வந்துடுத்துனா என்ன ஆயிடும்? அப்புறம் மனிதர்கள் வந்து கீழான அந்த குணங்களில் திளைத்து விடுவார்கள். திஸ் இஸ் how people forgot their own தர்மம். இல்லைன்னா இவ்வளவு பெரிய ராஜ்ய தர்மங்களோடு இருக்கக்கூடிய இந்த தேசம், நீங்க இந்தியாவோட ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தீங்கன்னா, so many years Islam came and ruled us. Afterwards, Britishers came and ruled us. See, we were all ruled by so many other people. Why? Because we have lost all our dharma. நம்மளுடைய தர்மங்கள் எல்லாம் போனதால, நம்மை நாமே ஜெயிக்காததால், நாம் வந்து பலவீனர்களால் ஆனதால் தான் பிறர் வந்து நம்மை ஆக்கிரமித்து கொண்டார்கள். ஜஸ்ட் ஹிஸ்டரி நான் சொல்றேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இஸ்லாம் ஆர் பிரிட்டிஷர்ஸ். வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் கண்ட்ரி இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஆல் திஸ் இவ்வளவு தர்மங்கள் சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் இந்த தர்மங்களை பின்பற்றாததால் பிறர் வந்து இந்த தேசத்தை ஆக்கிரமித்து அதன் பிறகு போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு. அதனால்தான் இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றார், ஒரு ராஜா வந்து எப்பொழுதும் தண்ட நீதியை முழுமையாக, இந்த தண்ட நீதியை பற்றி நான் சொன்னேன், தண்ட நீதியை முழுமையாக பின்பற்றுவனாக இருக்க வேண்டும். அந்த தண்ட நீதியை 100% ஒரு ராஜா பின்பற்றினால் அது கிருத்த யுகம், அதுதான் சத்திய யுகம்.
சத்தியுகம்ங்கிறது யாருடைய கையில் இருக்கிறதுன்னு பீஷ்மர் சொல்றார், ராஜாவுடைய கையில் தான் இருக்கின்றதுன்னு சொல்றார். ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜா தண்ட நீதி, தண்டனை நம்மளுடைய சாஸ்திரங்கள், நம்மளுடைய சாஸ்திரங்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவனாக இருந்தால், ஏன்னா அவனுடைய அரசாட்சி கிருதயுகத்தின் கிருதயுகம் அது இருக்குமா. இந்த தண்ட நீதியில் நான்கில் ஒரு பாகத்தை தள்ளி 3 பாகத்தை மட்டும் பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா திரேதா யுகம் மாதிரி இருக்கும். தண்ட நீதியில் 50% பின்பற்றி 50% பின்பற்றாவிட்டால் அதேதான் துவாபார யுகம்னு சொல்றோம். இந்த தண்ட நீதியானது முழுவதும் பின்பற்றப்படாமல், சப்போஸ் யூ கிவ் 100% டிஸ்கவுண்ட் டு தர்மா ரைச்சியஸ்னஸ், தென் இட் இஸ் கால்டு கலி அப்படி. அப்பொழுது அந்த ராஜா ஆளக்கூடிய அந்த தேசமானது கலி தர்மத்தினால் சூழப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லும் பொழுது, இந்த ராஜா இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, மேல் உலகத்தில் சொல்லும் பொழுது அவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இந்த ராஜாவனுடைய 36 ராஜ தர்மங்களை சொல்றார். ஆக்சுவலி இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து, ஏன்னா பிரைம் மினிஸ்டர்ல இருந்து என்ன எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு காப்பி அனுப்பணும். காப்பி அனுப்பி முதல்ல என்ன பண்ணணும், நம்மளுடைய சட்டசபையில, ஏன்னா அது பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, சட்டசபையா இருந்தாலும் சரி, என்ட்ரன்ஸ்ல என்ன போட்டு வச்சிருக்கணும்னா இந்த 36 குணங்களையும் என்ன நல்ல ஒரு தங்க தகட்டுல பொறிச்சிட்டு, முதல்ல யார் இந்த 36 குணங்களை மனப்பாடம் பண்றாங்களோ அவங்கதான் எலெக்ஷன்லயே நிக்கணும்னு சொல்லணும் நம்ம. இது அவ்வளவு குணம். தீஸ் ஆர் ஆல் தி 36 குவாலிட்டிஸ், நாட் 1 or 2. 36 ராஜகுணங்கள் ஒரு ராஜாவிற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த ஸ்லோகம். நீங்க பார்க்கலாம், பாருங்க. இதுல தெரியுதா உங்களுக்கு? யூ ஆர் ஏபிள் டு see the screen. இதுல இருக்க பாருங்க, பீஷ்மர் சொல்றாரு பாருங்க. இயம் குணானாம் ஷட்ரிம்ஷட் ஷத்ரிவத் குணான் சம்யுதாக அப்படின்னா 36 ராஜகுணங்கள் அப்படி. யாரெல்லாம் இந்த குணங்களோடு இருக்கிறார்களோ அவரே ராஜான்னு சொல்றோம். அதுல சும்மா உதாரணத்திற்கு, சரே தர்மான் அகடுகோ முஞ்சேத் ஸ்நேகம் ந நாஸ்திகः ஆண்ருஷம்சரேதர்த்தம் சரேத் காமம் மனுநத்தः பிரியம் ப்ரூயாத் அக்ருபணः शूरस्यात् अविकत्तनः दाता नापात्रवर्षी स्यात् प्रगल्पस्यात् अनुष् प्रगल्पस्यात् अनिष्टुरः सन्धीत न चानार्यैः विगृह्यान् न बन्धुभिः नानाप्तैर् कारयेச்சாரம் குறியாத் காரியமபீடயா அப்படின்னு வரிசை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. 36 ராஜதர்மங்களை சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது வரைக்கும் 36 ராஜதர்மங்களை சொல்றாரு. இந்த 13வது ஸ்லோகம் வரைக்கும் 36 ராஜதர்மங்கள் இருக்கின்றது. அதுல முதல் ராஜதர்மம் என்ன? சரேத் தர்மான் கட்டுக்கக. இதுதான் முதல் ராஜதர்மம், சரேத் தர்மான் அப்படின்னு. தர்மத்தை தர்ம விஷயத்தில் விருப்பு வெறுப்பின்றி செயல்பட வேண்டும். எது தர்மம் என்றால் அந்த தர்மத்தில் என்ன இருக்கக்கூடாது? விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யறதா. நமக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காததுங்கிறது முக்கியம் இல்லை. 36 ராஜ தர்மங்களில் நான் எல்லாம் சொல்ல போறது இல்லை. 36 ராஜதர்மங்களில் முதல் ராஜ தர்மம், ஒரு ராஜாவிற்கு, நாட்டை ஆள்பவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? முதலில் விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது அப்படி. ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்நேகம் முன்சேத் ஸ்நேகம் நாஸ்திக அப்படின்னு. ஆஸ்திக புத்தியோடு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா பிறரோடு நட்பு பாராட்ட வேண்டும். அதுதான் முன்சே ஸ்நேகம்னா ஒன் ஷுட் நாட் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ் அட் த சேம் டைம் ஆஸ்திக. ஆஸ்திகர்களாக இருந்து கொண்டு அப்படின்னா வேத தர்மத்தில் பற்றுடையவர்களோடு பிறரோடு நட்பு போன்றவர்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது. ஆண்ருஷம்சரேத் அர்த்தம். அர்த்தம்னா பொருள். தீய வழியின்றி பொருளை அடைய வேண்டும் அப்படின்னு, தீய வழியில் பொருளை அடையக்கூடாது.
மூணாவதே போயிட்டு மூணாவது ரூலே இவங்க பொருள் சேர்க்கிறதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு. கரப்ஷன் இஸ் அட் இட்ஸ் பீக் அப்படி. ஆனா இங்க மூணாவது ராஜ தர்மமே தீய வழியில் வந்து பொருளை சேர்க்க கூடாதுங்கிறத மூணாவது ராஜ தர்மம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா எல்லாம் பார்க்கலாம், 36 ராஜ தர்மங்களை கூட பார்க்கலாம். நாலாவது ராஜ தர்மம் என்ன அப்படின்னு, சுயமரியாதையை இழக்காத காமம். இவ்வளவு அழகா, சரேத் காமம் அனுத்ததக அப்படி. See, மனிதர்கள் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள விஷயத்தில் என்ன பண்ணணும், தங்களுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடாது அப்படி. மரியாதையோடு நாம் காம விஷயங்களை அனுபவிக்க வேண்டும். அதனால இது ஐந்தாவது என்ன, பிரியம் ப்ரூயாத் அக்கிருப்பணக. பிரியம் ப்ரூயாத், அன்பாக பேசணும் அப்படி. அக்கிருப்பணகன்னு அசுர வழியக்கூடாதுங்கிறாரு அப்படி. அன்பாக பேசுறேன்னு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அன்பாக எல்லாரிடத்திலும் அன்பாக பேச வேண்டும். ஆறாவது குணம் பார்த்துன்னா, தற்புகழ்ச்சி இல்லாத சூரத்தன்மை. தான் எதை செய்தோம் அதை செய்தோம்னு தற்புகழ்ச்சி இல்லாத சூரத்தன்மை ஆறாவது குணம். ஏழாவது குணம் என்ன, தாத்தா ந அபாத்திர வருஷி அப்படி. பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும். இப்ப அப்படியா கொடுக்குறோம், இப்ப ஓட்டுக்காக தானே எல்லாமே கொடுக்குறோமா இல்லையா? இப்ப எலெக்ஷன் வரப்போறது பாருங்க அப்படின்னு. இந்த பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டியதுதான் ஒரு ராஜாவினுடைய தர்மம் அப்படி. இன்னும் தன்னுடைய ஆட்சிக்காக, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு பேரு கிடையாது. பாத்திரம் அருந்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பிரகல்பகஸ்யா அனிஷ்டூரக, கொடூரமில்லாத ஆற்றல். ஒரு ராஜாவின் இடத்துல ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, கொடூரம் இல்லாத ஆற்றலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சந்தீத, சந்தீத்தன்னு சேர்க்கை. யாரோடு சேர வேண்டும் அப்படிங்கிறதோட யாரோடு சேரக்கூடாது அப்படின்னா, அனாரியைகி ந சந்ததீத அப்படி. அனாரியன தோஸ் ஹூ ஆர் நாட் நோபல், ஆரியன நோபல் பீப்புள். அதனால எப்பொழுதும் தீயோர்களுடைய சேர்க்கையை ஒரு ராஜாவானவன் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பந்துபிகி விக்ருண்ணியாத், பந்துக்களாக இருந்தால் அப்படி, நண்பர்களாக இருந்தால் அவர்களோடு நாம் சண்டையிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தோன்னா, ராஜபக்தி இல்லாத நானாப்தைகி காரையை சாரம் குறியாது. யாருக்கெல்லாம் ராஜபக்தி இல்லையோ அப்படி ராஜபக்தி இல்லாத தூதர்களோடு சேராது இருத்தல் அப்படி. இந்த தூதர்களாக இருந்தால் ராஜபக்தியோடு இருக்க வேண்டும்னு சொல்றாரு. அப்புறம் பிறருக்கு துன்பம் விளைவிக்காத காரியத்தை செய்வதுங்கிறது 12வது ராஜ தர்மம். 13வது ராஜ தர்மம்ங்கிறது துஷ்டர்களிடம் தங்களுடைய விருப்பமான செயல்களை சொல்லாது இருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த தேசத்துல துஷ்டர்களோ அவர்களிடத்தில் ராஜ்ய விஷயங்களை குறித்து ஆலோசனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் போற்ற வேண்டும். சாதுக்கள் அல்லாதவர்களிடத்தில் கப்பம் கேட்க வேண்டும். சோ சாதுக்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா கப்பம் கிடையாது. அப்புறம் அசத் புருஷம் ந ஆශ්‍රயேத். அசத் புருஷம்னா தீய மனிதர்களிடத்தில் என்ன எந்த ஒரு சேர்க்கையும் இருக்கக்கூடாது, அவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்பரீட்சிய ந தண்டம் நயேத். 17வது பார்த்தோம் அங்க இருக்க, ந பரீட்சிய நயேத் தண்டம். அதனால பரிசோதித்து பார்க்காமல் தண்டனை வழங்கக்கூடாது. அப்புறம் நச்ச மந்திரம் பிரகாஷயேத், எல்லோரிடத்திலும் ரகசியங்களை சொல்லக்கூடாது. அப்புறம் பேராசை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். விசுருஜேத் நச்ச லுப்தக லுப்தேபியக, பொருளை பேராசை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது 19வது தர்மம். அப்புறம் யாரெல்லாம் தவறு செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. இப்படி 36 தர்மங்கள் இருக்கின்றது. பொறுமையா இந்த ஸ்லோகங்கள் இங்க இருக்கிறது. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் படிச்சு பார்த்தா இந்த 36ம் ராஜ தர்மங்கள் அப்படின்னு பொறுமையா படிச்சு பாருங்க எல்லாரும். 36 தர்மங்களை சொல்லி, இந்த ராஜ்யத்தினுடைய க்ஷேமத்தை யுதிஷ்டிரா நீ விரும்புவனாக இருந்தால் இந்த 36 தர்மங்களோடு நீ ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதர்வைஸ் யூ ஹாவ் நோ ரைட் டு ரூல் திஸ் கண்ட்ரி. இந்த தேசத்தை ஆள்வதற்கான தகுதி உன்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சொல்ற. சோ இப்படி 36 ராஜ தர்மங்கள். அப்புறம் யுதிஷ்டிரர் இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள்.
இப்ப இவ்வளவு ராஜ்ய பரிபாலனம், இவ்வளவு பிரஜைகளை எல்லாம் பாதுகாக்க வரும் பொழுது எப்படி மனதில் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், மனதில் எந்த ஒரு பந்தமும் இல்லாமல், ஒரு ராஜா எந்தவித பற்றுமே இல்லாமல், எதிலும் பற்று இல்லாமல் ஒரு ராஜ்யத்தை எவ்வாறு ஆள்வது? இன்னும் அழகான கேள்வி பாருங்க. See, this question is more valid even in our family life also. See, நம்மளுடைய குடும்பங்கள்ல கூட நமக்கு எவ்வளவோ பொறுப்புகள் எல்லாம் இருந்தாலும் அத்தனை பொறுப்புகளுக்கு மத்தியிலும் எப்படி மன அமைதியோடு இருப்பது? அதான் கேட்கிறார். எப்படி எதன் மீதும் பற்றில்லாமல் இருப்பது? இந்த பந்தமில்லாமல் இருந்து கொண்டு, சிந்தை என்னும் பந்தம்னு சொல்றாரு. என்ன கவலை இருக்கக்கூடாது, சிந்தை இல்லாமல் எப்படி ஆட்சி செய்வது? ஒரு ராஜா அப்படி இருக்கணும்னு சொல்ற. ராஜா ஷுட் நாட் வரி அபவுட் எனி. அதே நேரத்துல தர்மம் தவறாமலும் எவ்வாறு இருப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஹவு ரிலவெண்ட் இட் இஸ் தட் யூ ஷுட் ஒன்லி டிசைட். அப்ப முதல்ல சொல்றார், ஒரு ராஜா எந்த ஒரு கவலையும் இல்லாமல், சிந்தை இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் முதலில் அவன் கபடம் இல்லாதவனாக இருக்க வேண்டும்னு சொல்றார். நான் சொன்னேன் இல்லையா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஹிப்போக்ரஸின்னு சொன்னேன் இல்லையா அப்படி. ஸோ ஈவன் இன் ஃபேமிலி ஆல்சோ நாம எவ்வளவு பெரிய நிர்வாகம் தானே. சி இட் இஸ் ஆல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு குடும்பமாக இருந்தாலும் நிர்வாகம் தான், ஒரு ஆசிரமமாக இருந்தாலும் நிர்வாகம் தான், ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் நிர்வாகம் தான். எந்த ஒரு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு கபடம் இருக்கக்கூடாது. தைரியம் கூடியவர்களாக இருக்க வேண்டும். அறிவுடன் கூடியவர்களாக காமக்ரோதங்களை விலக்கி அறம் பொருள் இரண்டையும் அடைய வேண்டும். ஒன் ஷுட் ஆஸ்பயர் ஃபார் அர்த்த அண்ட் தர்ம. காமத்தை பற்றி ரொம்ப சொல்லல. தீஸ் ஆர் டூ ஐஸ். பொருள் இல்லாமல், தர்மம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த பொருளையும் தர்மத்தையும் எவ்வாறு அடைய வேண்டும் என்றால் கபடத்தை நீக்கி தைரியத்தோடும் அறிவோடும் பொருந்தி காமக்ரோதங்களை எல்லாம் விலக்கி ஒரு மனிதன் தர்மத்தையும் அர்த்தத்தையும் பெற வேண்டும். இதெல்லாம் தர்ம உபதேசங்கள். அப்படி நிறைய தர்ம உபதேசங்கள். யார் ஒருவன் காமக்ரோதங்களை முன்னிட்டு பொருளை தேட விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட ராஜாவானவன் தன்னுடைய தர்மத்தையும் அர்த்தத்தையும் அவன் இழந்து விடுவான் அப்படி சொல்லி சங்கேதமாக 2 வார்த்தை சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தேசத்தினுடைய ராஜா எப்படி இருக்க வேண்டும்னா, மாலை கட்டுபவனுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும், கரிகளை சேர்ப்பவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாதுன்னு. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். மாலை கட்டுபவனுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும்னு என்ன அர்த்தம்? இந்த மாலை கட்டுறவர்கள் பார்த்திருக்கீங்களா? இந்த மாலை கட்டுவர்கள் பூ கட்டுறவர்கள், அவர்கள் செடி கொடிகளை எல்லாம் வளர்த்து கடைசியில் அதிலிருந்து என்ன பண்ணுவார்கள்? பூவை மட்டும் பறித்துக் கொள்வார்கள். ஏன்னா, ஆனால் இந்த கறிக்காக மரத்தை வளர்ப்பவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மரத்தையே என்ன பண்ணுவார் அப்படின்னா அடியோடு வெட்டி விடுவார்கள். அப்படி. ஆனால் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னா, மாலை கட்டுபவனுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். தேசத்தை அபிவிருத்தி செய்து அப்புறம் அதிலிருந்து அந்த தேசத்திற்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய விருப்பத்திற்காக தேசத்தையே அவன் முழுமையாக அழிப்பவனாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு புரியுறதா உங்களுக்கு? அதனால எப்படி இருக்கணும் அப்படின்னா, குடும்ப நிர்வாகத்துல கூட அதான் நான் சொல்றேன். திஸ் இஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ. குடும்பத்துல கூட எப்படி இருக்கணும்? பூ பறிப்பவர்களாக தான் இருக்கணும், கறி சேர்ப்பவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இல்லைன்னா அந்த குடும்பமே என்ன ஆயிடும்? அந்த குடும்பமே வீணா போயிடும்னு சொல்றாரு. ஸோ தெர் மஸ்ட் பி எ ஃப்ரேக்ரன்ஸ், பிளாசம். அது ஒரு மலராக இருக்கணும், மனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வெறும் கரியா போயிடும். கரின்னா சார்கோல் அர்த்தம், கரியாக போயிடும் சொல்றாரு. இதெல்லாம் சொன்ன அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. நண்பர்களை ஒரு ராஜா நண்பர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும்? இது கூட இண்டிவிஜுவலா கூட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எவ்வாறு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் பீஷ்மர் சொல்றார், ஒரு ராஜாவிற்கு 5 விதமான மித்திரர்கள் உண்டுன்னு சொல்றார். There are 5 types of friendships. நான் கூட இதை யக்ஷபிரஷ்ன புஸ்தகத்துல இதை எழுதியிருக்கேன். முதல் நண்பர்கள் சகார்த்தக. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த 5ஐயும் பார்ப்போம். இப்ப யார் சிறந்தவர்கள்னு பார்ப்போம், யாரை தவிர்க்க வேண்டும்னு பார்ப்போம். தி ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சகார்த்த இஸ், இந்த காரியத்தை நான் செய்யறேன், அதனால 2 பேரும் என்ன பண்ணுவோம்? 2 பேரும் கூட்டணி. இப்ப கூட்டணின்னு சகார்த்தங்கிறது கூட்டணி தான்.
இந்த கூட்டணி எல்லாம் எதற்காக அப்படின்னா, இவ்வளவு சீட்டை நீங்க எடுத்துக்கோ, இவ்வளவு சீட்டை நான் எடுத்துப்போம். சோ ஒரு காரியத்தை செய்து அதனுடைய பயனை இருவரும் அடைவோம் என்பதற்காக ஒன்று சேர்வது. எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாருங்க அப்படி. சோ காரியத்தை 2 பேரும் சேர்ந்து செய்வோம். பட் அதனுடைய பலனை 2 பேரும் அடைவோங்கிறது பலன் கருதி நட்பு பாராட்டுபவர்களுக்கு பெயர் சகார்த்தக. சக அர்த்தக அவ்வளவுதான். அர்த்தம்னா பொருள். பொருளை பிரித்துக் கொள்வதற்காக நட்போடு இருத்தல். 2வது என்ன? பஜமானகன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். திஸ் பஜமான மீன்ஸ் தாத்தா காலத்திலிருந்து, பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையாக உதவி செய்பவர்கள் இருப்பார்கள். கிராமங்கள்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா பல தலைமுறைகளுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் இருப்பார்கள். வேலை செய்பவர்கள்னு அவசியம் கிடையாது. காலம் காலமாக அந்த குடும்ப நண்பர்கள்னு சொல்லுவோம். அந்த குடும்பத்தோடு பல தலைமுறைகளாக நட்போடு இருப்பவர்களுக்கு பெயர் பஜமானகன்னு பெயர். அப்படிதான் இன்னைக்கு இந்த தேசம் கூட. நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா, மகாபாரத காலத்திலிருந்து படிச்சு பார்த்தோம்னா, அன்றைக்கே இந்த தேசத்தோடு நட்பு பாராட்டியவர்கள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்பொழுதே மகாபாரத காலத்திலேயே பாரத தேசத்தின் மீது ஏதோ வெறுப்புடையவர்கள் யாருங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். யூ கேன் ரீட் ஹிஸ்டரி ஃப்ரம் மகாபாரதா. அதுதான் சொல்றேன். அதனால பஜமானக அப்படிங்கிறது வம்ச வம்சமாக நமக்கு நட்போடு இருப்பவர்கள். 3வது சகஜக. சம்டைம்ஸ் என்ன சகஜம்னா என்ன அர்த்தம்? சகஜம்னா ரைட் ஃப்ரம் பர்த். பிறந்ததிலிருந்தே ஒன்றாகவே பிறந்து ஒன்றாகவே வளர்ந்து பக்கத்துல இருந்ததால ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்வதால் திஸ் கால்ட் சகஜ. அது ரொம்ப சகஜமான ஒரு நட்பு அப்படி. 4வது குத்ரிமகன்னு சொல்லுவார்கள். குத்ரிமகன் என்ன அர்த்தம்? ஒரு உபகாரம் செய்து ஏன்னா ஒருவரை நண்பனாக்கி கொள்ளுதல் அப்படி. சரி, நான் எப்பவும் கர்ணனை அதற்கு உதாரணமாக சொல்லுவேன். சரி, அந்த கர்ணன் மீது ஏற்பட்ட நட்பு துரியோதனனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து என்ன பண்றான்? இந்த ராஜ்யத்தை கொடுத்து என்ன பண்றார்கள்? நட்பை ஏற்படுத்தி கொண்டார். அப்படின்னா சல்லியனோடு ஆச்சு அவனுக்கு. சல்லியனுக்கு எல்லா மரியாதைகளையும் செய்து நட்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். சோ குத்திரிமக. குத்திரிமகன்னா ஒன்றை கொடுத்து, பொருளை கொடுத்து நட்பை உருவாக்கி கொள்தல். 5வதாக ஒண்ணு இருக்கு. தர்மாத்மா பஞ்சமஸ்சாபியம். 5வது எக்ஸாம்பிள் நேச்சுரலி ஃப்ரெண்ட்ஷிப் வித் கிரேட் பீப்புள். மித்ரம் ந ஏகஸ்ய ந துவயோகம். இப்படிப்பட்ட தர்மாத்மாக்கள் ஒரு பட்சமோ இன்னொரு பட்சமோ சாராதவர்கள். எந்த பட்சமும் சாராமல் தர்மம் எங்கிருக்கின்றதோ தர்மத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நல்ல நண்பர்களாக வைத்திருத்தல். ஒரு அழகாக இருக்கு பாரு. கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் விதுரர். ஸோ விதுரர் மாதிரியான ஆட்களும். பட் அன்பார்ச்சுனேட்லி துரியோதனா டிஸ்ஓன்டு ஃபர்ஸ்ட் விதுர அப்படி. விதுரரை தான் வெளியில அனுப்புறான். சரி, அவன் கர்ணனை பக்கத்துல வச்சிருக்கிறான், விதுரரை வெளியில அனுப்புறான். இதுதான் ஆச்சரியம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா இந்த 5வது நட்புங்கிறது அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அவர் எந்த பட்சம் யாருடைய பக்கமும் இல்லாமல் எல்லா பக்கத்தையும் சீர்தூக்கி ஆராயக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவரை அரசன் எப்பொழுதும் தனக்கு நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேங்க் காட் யுதிஷ்டிரர் எப்பொழுதும் அந்த விதுரருடைய அபிப்பிராயத்தை கேட்டு நிறைய நடந்திருக்கிறார். ஆனா ஒரு ராஜாவாக இருக்கிறதால ராஜா இங்க பீஷ்மாச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருடைய புத்தியும் நிலையற்றது அப்படி. அதனால எல்லாரையும் முழுமையாகவும் நம்பக்கூடாதுங்கிறார். இது தர்மாத்ம விஷயத்துல இல்ல, மற்றவர்களுடைய விஷயத்துல. மனிதர்களுடைய புத்தி நிலையற்றது என்பதால் ஒரு ராஜா முழுமையாக எல்லோரையும் நம்பவும் கூடாது, அதே நேரத்தில் நம்பிக்கையின்மையோடு இருக்கவும் கூடாது. அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகாக சொல்வார்கள். ட்ரஸ்ட் அண்ட் சூப்பர்வைஸ் சொல்வார்கள். ட்ரஸ்ட் அண்ட் சூப்பர்வைஸ் ஒரு மனிதர்களை நாம் நம்ப வேண்டும் முழுமையாக. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன பண்ணணும், அவர்கள் என்ன செய்கின்றார்கள்னு கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அவ்வளவு கவனமாக இருக்கணும். ராஜ்யத்தில் இருப்பவர்கள் தர்மாத்மாவை முழுமையாக நம்பலாம். அந்த தர்மாத்மாவின் இடத்தில் கூட ஒரு ராஜா தேவையில்லாத விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். இதுல தவிர்க்க வேண்டிய நட்பு ஒரு ராஜாவிற்கு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த நட்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சகாத்தனையும் கிருத்திமக இந்த 2ம் தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்றார்.
சகார்த்தகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பயன் கருதி நட்பு பாராட்டுபவர்கள், இல்லைன்னா பொருள் கொடுத்து நண்பனாக்கி கொள்பவர்கள். அதர்வைஸ் திஸ் பஜமானக and சகஜக, வம்ச வம்சமாக நட்போடு இருப்பவர்கள், இல்லைன்னா சகஜக பிறவியிலிருந்தே ஒன்றாகவே இருப்பவர்களை ஒரு ராஜா முழுமையாக நம்பலாம். மற்றபடி இந்த சகார்த்தியும் குத்திரிமனையும் ஒரு ராஜா நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வாறாக நிறைய தர்மங்களை எல்லாம் சொல்லி, ஒரு ஒரு தேசத்தில் என்னென்னலாம் நடக்கின்றது என்பதற்கு அப்படி, ஏன்னா அதை யார் மூலமாவது ஒற்றர்கள் மூலமாக ரகசியமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்றார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படி. க்ஷேமதர்ஷின்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அப்படி. அந்த க்ஷேமதர்ஷிங்கிற அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்தில் காலக்க விருட்சிய அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாராம். காலக்க விருட்சிய, இந்த இந்த காலக்க விருட்சியருக்கு காக்கா பாஷையெல்லாம் தெரியுமா அப்படி. காக்கா பேசுறதெல்லாம் தெரியுமா. அதனால இவர் என்ன பண்ணுவாரா, அந்த க்ஷேமதர்ஷிக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்த முனிவர் அந்த க்ஷேமதர்ஷியினுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக இவர் ஒரு காக்காவை கையில வச்சுட்டே தெரிஞ்சுட்டே இருப்பாரு. அந்த காக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு காக்கா பாஷை தெரியும். அந்த காக்கா யார் யார் என்ன பேசுறாங்க, அந்த ராஜ்யத்துல என்னென்ன, யார் நல்லவங்கள் யார் கெட்டவர்கள், மந்திரிகள் எவ்வளவு ஏமாற்றுகின்றார்கள், மந்திரிகள் ராஜாவிடத்தில் எவ்வளவு கபடமாக நடந்து, எல்லாம் அந்த காக்கா பார்க்குமா அப்படி. அது காக்கா சொன்ன உடனே அப்படிதான் இந்த காலக விருட்சி இப்படிலாம் இருந்திருக்கு. இந்த ரிஷிக்கு எல்லாம் தெரிஞ்சு இவர் போய் ராஜாட்ட சொல்லுவார். இது தெரிஞ்ச உடனே அந்த தேசத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள், எல்லாம் சூழ்ச்சி செய்து தாங்கள் செய்யற எல்லா திருட்டுத்தனமும் ராஜாவிற்கு இந்த காக்கா மூலமாக தான் தெரியுது. முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த காக்காவை கொன்னுடுவார்கள் அப்படி. கொன்ன உடனே இந்த முனிவர் போய் அந்த ராஜா சொல்லுவோம், உன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு காக்காவுக்கே பாதுகாப்பு இல்லை சொல்லுவார் அவர் போய் அப்படி. இது ஒரு காக்காவுக்கு கூட உன்னுடைய ராஜ்யத்துல பாதுகாப்பு இல்லை. அப்ப விசுவாசமாக இருப்பவனுக்கு உன்னுடைய ராஜ்யத்தில் பாதுகாப்பு இல்லைன்னா நீ எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கின்றாய்ன்னு அவருக்கு நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணுவார் அப்படி. சம்திங், ராஜ தர்மங்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய தர்மங்கள் பாருங்க. அதனால அவருக்கு முதல்ல என்ன பண்றாரு, உன்னுடைய தேசத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே திரவியத்தை கவருபவர்களாகவே இருக்கின்றார்கள், செல்வத்தை கவருபவர்களாக நீ வைத்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ராஜாவிற்கு என்ன பண்ணுவார், உபதேசம் பண்ணுவார். அதனால தன்னை சுற்றி யார் இருக்கின்றார்கள், எப்படிப்பட்டவர்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அது எல்லா இடத்துலயும் அது ரொம்ப முக்கியம். அதனால நம்மை சுற்றி யார் இருக்கின்றார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் அவருக்கு சொல்றார். இப்படி நிறைய ராஜ தர்மங்கள். அதன் பிறகு இந்த அம்பரீஷனுக்கும் இந்திரனுக்கும் கூட நடக்கக்கூடிய சம்பாதங்களை எல்லாம் சொல்றாரு. சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராஜாவானது அடையக்கூடிய லோகங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. ஏன்னா சாந்திபுரம் ரொம்ப பெரிய பருவம். அப்புறம் அங்க அம்பரீஷனுக்கும் இந்திரனுக்கும் நடந்த சம்பாதங்கள், இப்படி நிறைய தர்மங்கள் படிப்படிப்படியாக இருக்கின்றது. அப்படி எல்லா தர்மங்களையும் நம்மளால பார்க்க முடியாது. ஓரளவு நீங்களே கொஞ்சம் மகாபாரதத்தை எடுத்து இந்த தர்மங்களை எல்லாம் படிச்சு பாருங்க. அதுல ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, இது 108வது அத்தியாயம். சாந்தி பருவத்துல 108வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மகாநயம் தர்மபதோ பகுஷாகாஸ்ச பாரத கிம் ஸ்வித் கிம் ஸ்விதேவ இஹ தர்மாணாம் அனுஷ்டேயதமம் மதம் கிம் காரியம் சர்வதர்மாணாம் கரியோ பவதோ மதம் யதாஹம் பரமம் தர்மம் இஹச்ச பிரேத்ய சாப்னியாம். திஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். முதல்ல கேள்வியை புரிஞ்சுப்போம். மகாநயம் தர்மபதக. இந்த தர்மத்தினுடைய பாதைங்கிறது மகாநயம்னா ரொம்ப விஸ்தாரமானது. வேஸ்ட் இஸ் தி பாத் ஆஃப் திஸ் தர்ம அப்படி. தர்மம்ங்கிறது ஒரு பெரிய காடு மாதிரி அப்படி. அதனால இந்த தர்மத்தினுடைய வழிங்கிறது ரொம்ப பெரிது. பகுஷாக்கா, இட் ஹஸ் சோ மெனி பாத்ஸ், சின்ன 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 கிளைகள் உடையது அப்படி. See, ஒரு பாதை அதுலயே என்ன இருக்கிறது, பல கிளை பாதைகளை கொண்டது தர்மம். அதனால கிம்ஸ்வித் ஏவ இக தர்மானம் அனுஷ்டேயதமம் மதம். அதனால
எந்த தர்மத்தை எப்பொழுது பின்பற்ற வேண்டும்ங்கிற விஷயத்தில் எல்லோருக்குமே என்ன ஏற்படுகின்றது? தர்ம விஷயங்களில் குழப்பமானது ஏற்படுகின்றது. அதனால கிம் காரியம் சர்வ தர்மானாம் கரியோ பவத்தக மதம். அதனால எல்லா தர்மங்களை காட்டிலும் ரொம்ப சிரேஷ்டமான தர்மம் எது? இங்கே கேட்கிறார். எல்லா தர்மங்களை காட்டிலும் ஜஸ்ட் டெல் மீ ஒன், ஒரு தர்மத்தை சொன்னால், எதை நான் ஒன்றை பின்பற்றினால் எல்லா தர்மங்களையும் பின்பற்றியதற்கு சமமாக இருக்கின்றனோ அந்த ஒரு தர்மத்தை சொல்ல வேண்டும். யதாகம் பரமம் தர்மம் மிகச்ச பிரேத்திய ச ஆப்னுயாம். எதை மிக மேலான தர்மமாக நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த ஒரு தர்மத்தை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு உடனே பீஷ்மர் சொல்றார், அந்த தர்மத்தை உனக்கு நான் சொல்றேன்னு சொல்றார். அது என்ன தர்மம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.